செலவுக்காக ₹1 ₹2 கிடையாது. ம். 2,68,00,000 வந்து செலவிடப்பட்டிருக்குதா ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இல்லையே! இவங்க வந்து பொதுமக்களோட பணத்த சொந்த செலவுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லி தானே வந்தாங்க. அதான் வர்றவங்க எல்லாருமே வர முன்னாடி அப்படிதான் சொல்றாங்க. ம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியல. அதாவது கஞ்சிபாணி இம்ரான் அப்படின்னு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலக குழு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ம். அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து அடிக்கடி மிரட்டல் விடுத்திருப்பாரு. அது பத்தின ஆடியோ வந்து லீக் ஆகியிருக்கும். அதே ஆமா. மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருந்துச்சு. ம். දේවාලේ නිලමතුමා කිලිනද කතා කිලිනට මේ කියන්නේ හරි මම ඊයේ කෝල් ටිකක් ගත්තා තමුන් ෆෝන් එක ඉස්සුවේ නැහැ හරිද එක එක කියන එක අහලා මේ භාගයට නටන්න දීලා ඉතුරු භාගයට නටන්න දුන්නේ නැත්නම් තමුන්ගේ ජීවිතේ කරන අවසාන පෙරහැර මේක තමයි. நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் அப்போ அன்னைக்கு தகவல் வரும்போதே அதை மறைச்சவங்க இன்னைக்கு உயர் பதவிகள்ல இருக்காங்க. அந்த தகவல்களை மறைச்சவங்க சரின்னு பார்த்தா இப்போ சிறையில தானே அடைக்கப்படணும். ஆனா அப்படி கிடையாது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் மாத்தி செஞ்சிட்டு இருக்கு. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள்ல பல செய்திகள் பதிவாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து தீ விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாராளுமன்றமே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத மேடையா மாறி அனல் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியான பின்னணியில இன்னைக்கு நாள்ல என்னென்ன செய்திகளை பத்தி நம்ம பேச போறோம்? சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரபரப்பான செய்திகள் நிறைய வந்திருக்கு. ம். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜேவிபி கட்சியின் ஸ்தாபகர் இருக்கார் இல்லையா, ரோஹண விஜய் வீர, அவருடைய குடும்பத்தின் பாதுகாப்பு செலவுக்காக ₹1 ₹2 கிடையாது, ம். ₹2,68,00,000 வந்து செலவிடப்பட்டிருக்குதா ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இல்லையே, இவங்க வந்து பொதுமக்களோட பணத்தை சொந்த செலவுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லி தானே வந்தாங்க. அதான் வர்றவங்க எல்லாருமே வர முன்னாடி அப்படிதான் சொல்றாங்க. ம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியல. ம். சோ அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பாத்துடலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அண்மைய நாட்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்த ஒரு முக்கிய புள்ளி. இவரும் எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில வந்து ஒரு சந்திப்பு அப்படின்னு சொன்னா அது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னதான் பேசி இருப்பாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி அந்த வீடியோவை பார்க்கும்போது இருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாங்க அண்மைய தினமா வந்து பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த பாதாள உலக குழு தலைவர் வந்து கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா, அவர் பத்தின சில வாய்ஸ் கட் வந்து அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது லீக் ஆகி அதை வந்து அவர் யாரையாவது மிரட்டுற மாதிரி வந்துகிட்டே ஆமா, இருக்கும். அதை மாதிரி வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு. அது உண்மையா இல்லையா அப்படின்ற பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்திரலாம். ஓகே, அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அடடா இப்படா இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிற மாதிரி ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டிருக்காரு. அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்துடலாம். நாமல் ராஜபக்ஷ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை பத்தி கதைக்க, இன்னொரு பக்கம் பசில் ராஜபக்ஷவுக்கு மறுபடியும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் அந்த செய்தியும் பதிவாகி இருந்தது. அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிடலாம். சரி, வாங்க பேசலாம். ஓகே. சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுர அரசாங்கம் இருக்கு இல்லையா, ம். இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆமா. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே தீ பறந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ம். அது என்ன வந்ததெல்லாம் சொல்றது, தமிழர்களுடைய பிரச்சனையை இது பண்ணுவோம், மக்களுடைய காசுகளை வந்து நாங்க எடுக்க மாட்டோம் அப்படி ம். இப்படின்னு சொன்னாங்க. ம். ஆனா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சி அப்படின்னு சொல்லலாம், இந்த ஆமா. ஜேவிபி அந்த கட்சியை வந்து அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் இருக்கார் இல்லையா, ம். ரோஹண விஜய் வீர, அவருடைய குடும்ப பாதுகாப்புக்காக இப்ப ₹2,68,74,000 சொச்சம் வந்து செலவிடப்படுறதா வந்து தகவல்களை வெளியாகி இருக்கு. ஆமா. இது வந்து அவருடைய மனைவி, ம். அவருடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள்னா அவ்வளவு சின்ன பசங்க கிடையாது, அவங்க எல்லாம் இப்ப வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அளவு அமௌண்ட் வந்து செலவிடப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியில வந்திருக்கு. ஆமா. சோ இதெல்லாம் யாருடைய பணம், அவங்கள ம். பாதுகாப்புறதுக்கு யாரு காசு கொடுக்குறா, அரசாங்கம் காசு கொடுக்குதா, இல்லாட்டி மக்களுடைய வரி பணத்துல இருந்தா இதெல்லாம் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழும்பி இருக்கு இல்லையா. ஆமா. அதாவது இப்போ இந்த தகவல் எங்க வெளியாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் பாராளுமன்றத்துல தொடுக்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது தான் இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. இப்போ இது அரசாங்கத்தோடயா பொதுமக்கள் பணமா அப்படின்னு கேட்கிற பட்சத்துல, ஒருவேளை இவங்க ஆரம்பத்துல எப்படி சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து கட்சிக்கு நிறைய பணம் வருது, அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியா இருக்கட்டும், அதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணமா இருக்கட்டும்,
இருக்கட்டும், யாராவது ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த பணம் மூலமா தான் நாங்க வந்து கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க சம்பளமே குடுக்குறோம். எங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் காசு கூட வேண்டாம் வெஹிக்கிள்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இதெல்லாமே வந்து இந்த கட்சிக்கு வர பணமா கூட இருக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு கட்சிக்கு வந்து நன்கொடைகள் கிடைக்கிறது அதிகம். ஸோ தேசிய மக்கள் சக்தி அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் விடுதலை முன்னணி அதாவது இந்த ஜேவிபியோட பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கட்சி தானே. அப்போ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியா இருந்தாலும் கூட ஜேவிபியோட பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விஷயமா தானே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்க்கப்படுது. அதனால இந்த செலவுகள் இது எல்லாமே வந்து அதுவும் மிக முக்கியமா ஜேவிபியோட ஸ்தாபகருக்கான அவரோட குடும்பத்துக்கான செலவுகள் எல்லாமே மேபி இந்த கட்சிக்கு வரக்கூடிய காசுல இருந்து செய்யலாமா இருக்கும். அப்படி இல்லைன்னா தெரியல, பொதுமக்கள் பணமா வரி பணமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. இது குறித்து இனிமே விசாரணை நடத்துவாங்க. விசாரணை முடிவுல என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படியே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுமா அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே முடிவில்லாமலே போகுது. ஆமா நீங்க சொன்னபோது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்கு வந்து நன்கொடை அனுப்புறாங்க, அதுல தான் பெட்ரோல் செலவுகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாங்க. இதே வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, இந்த அமைச்சர்கள் எல்லாம் பஸ்ல வந்துட்டு போவாங்க அப்படின்னு கூட அரச சொன்னாங்க. வாகனங்களை பயன்படுத்த மாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி இல்ல. அவங்க அந்த அரசாங்கத்துல கொடுத்த வாகனத்துல தான் வந்துட்டு போறாங்க. சோ எல்லாம் கண் துடைப்பா நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி தான் கேட்கக்கூடியதா இருக்கு. ஆமா நிச்சயமா. அதையும் தாண்டி இப்போ பல விமர்சனங்கள் அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய பின்னணியில இப்ப இந்த விஷயமும் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அரசாங்கத்தை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இன்னொரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களும் வந்து சிரிச்சு சகஜமா பேசிக்கிற ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து எதிரிகளா இருந்தாலுமே வந்து எங்கேயாவது பாத்துக்கிட்டோம்னா என்ன செய்யறது, கட்டி பிடிச்சி பேசித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது இந்த சம்பவம் கூட இல்ல. இப்ப அண்மையில வந்து சுனில் வட்டகலையும் மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ஷ இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து அடுத்ததா மைத்ரிபால சிறிசேன மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ இப்ப தெரியாதா, இப்ப சோசியல் மீடியால அதான் இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து என்ன பேசிப்பாங்க அப்படி. அதாவது இப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் இருக்குல்ல, அது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அது யாரோட ஆட்சியில நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ரிபால சிறிசேனோட ஆட்சியில தான் நடந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அதை பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, அந்த பழைய காலத்து 2 நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அவங்க வந்து பேசிக்கிறாங்க. சோ ரஞ்சன் ராமநாயக்க சொன்ன மாதிரி அவங்க உண்மையிலேயே எல்லாரும் நண்பர்கள் தானா, கண் துடைப்புக்காக சில விஷயங்கள் வந்து எதிரியா இருக்காங்களா அப்படின்றது கூட தெரியல. ஆமா, ஆனாலும் இன்னைக்கு நாள்ல இந்த வீடியோ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பேசியிருப்பாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே என்னதான் ஆட்சி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் கூட அவங்களோட உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா இல்லாத பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான திடீர்னு நடக்கிற சந்திப்புகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இந்த ஒரு ஆடியோவும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அதாவது கஞ்சிபாணி இம்ரான் அப்படின்னு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள உலக குழு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு, போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து அடிக்கடி மிரட்டல் விடுத்திருப்பாரு. அது பத்தினா ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருந்துச்சு. அது உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஊடகவியலாளர் வந்து போலீஸ் திணைக்களத்துக்கு வந்து கால் பண்ணி விசாரிச்சிருந்தாங்க. அப்ப போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான எங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த பழைய விஷயங்களை வந்து திருப்பி போட்டு அதை சோசியல் மீடியால வியூஸுக்காக சில பேர் செய்வாங்க இல்லையா. சோ அதே மாதிரியான ஒரு இதுதான் அப்படின்றது இப்ப வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. තුලිනට මේ කියන්නේ හරි මම ඊයේ කෝල් එකක් ගත්තා තමුන් ෆෝන් එක ඉෂුවේ නැහැ හරිද එක එක කියන එක අහලා මේ භාගයට නටන්න දීලා ඉතුරු භාගයට නටන්න දුන්න නැත්නම් තමුන්ගේ ජීවිතේ කරන අවසාන පෙරහැර මේක තමයි හරි උඹ ඕක රෙකෝඩ් කරලා පොලිසියට දීපන් CID දීපන් ඔය දින ටිකක් කියලා ඉතින් ඉන්නේ ඔබ දකුණේ ඕන දීපන් හරි මේ නටනවා නම් ඩිලිට් අයියා පණ පිටින් ඉද්දි ගිය අවුරුද්දේ නටපුම් ඔක්කොම නටන්න ඕනේ පෙරහැරේ ඒ ඇරෙන්න උඹ තෝරලා දෙලා නටන්න දෙලා සරම් නැහැ කිව්වොත් උඹ ජීවිතේම කරන අවසාන පෙරහැර මේක මම KPI කතා කරන්නේ උඹට කටන්න ඩවුට් නම් දීපන් පොලිසියට CID එකට ඕන හරි මේ මැරෙන්න බයත් නැහැ මරන්න බයත් නැහැ හරි උඹට හොඳ භාෂාවෙන් කියලා තියෙන්නේ ඔක්කොම නටන්න ඕනේ පෙරහැරේ හරි ஆமா, இந்த ஆடியோல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அதுவும் மிக முக்கியமா
தெவுந்தர கோவிலோட முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடிய, அதாவது பஸ்நாயக்க நிலைமை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரோட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திலின மதுசங்கர் அப்படிங்கிற நபருக்கு தான் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. அந்த மிரட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபோன் காலில் தான் இந்த மிரட்டல் விடுக்கப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஒரு குழுவை வந்து நீங்கள் டான்ஸ் ஆட வைக்கணும், அதை தாண்டி வேறு யாரையும் நீங்கள் நடனமாட விடக்கூடாது. அதாவது அந்த பெருகரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து உயிரோடு இருக்க முடியாது. நான் வந்து இந்த கேபிஐ தான் பேசுகிறேன், நீங்கள் வந்து சிஐடிக்கு கொண்டு போய் இதை கொடுங்க, அப்படி இல்லைனா போலீஸில் கொண்டு போய் இந்த ரெக்கார்டை கொடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் கேபிஐ தான் பேசுகிறேன், நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் இதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆடியோவில் இருக்குது. இது இன்றைக்கி நாளில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகுது. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்துமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுடைய ஊடகம் சார்பாக கால் பண்ணி போலீஸ் ஊடக பிரிவுகிட்ட கேட்கும்போது அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இதில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாகவும் இது தொடர்பாக எந்த ஒரு முறைப்பாடுமே இப்போ வரைக்கும் போலீஸில் வழங்கப்படலை. அதை தாண்டி இப்படி ஒரு ஆடியோ ட்ரெண்ட் ஆகுது, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட யாருமே வந்து ஒரு முறைப்பாடாக வழங்கவும் இல்லை. அப்போ இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா போலீஸார் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படலை. இது இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் கஞ்சிபாணி இம்ரான் மூலமாக இப்படி விடுக்கப்பட்ட ஒரு உயிர் அச்சுறுத்தல் அப்படின்னு தான் இது போகுது. இப்போ போலீஸாருக்கு இது தொடர்பாக ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறத தாண்டி இப்படி அடிக்கடி இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இப்படி ஷேர் பண்ணுறதுனால இந்த பாதாள உலக குழுக்களோட அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் மறுபடியும் நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விடயங்களும் இப்போது பகிரப்பட்டு வருது இல்லையா. ஏன்னா இப்போ இருக்க அரசாங்கத்தோட முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்று தான் இந்த பாதாள உலகத்தை வந்து நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறது. அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படுற நடவடிக்கைகளா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுந்திருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது குறித்த உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு வந்து எதிர்காலத்தில் தெரிய வரும் தானே. ஸோ இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ அவர் வந்து இப்போ வந்து எந்த மேடை கிடைச்சாலும் அவர் வந்து விடுறதா இல்லை. அதாவது 2029 தான் எலெக்ஷன் வருது அப்படின்னாலும் கூட அவர் வந்து இப்பவே பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற வந்து தெரியும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் வந்து விஜய் வந்து வெற்றி பெற்றார் இல்லையா, அவருடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே யுத்தியை வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கையாளுறாரு அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து சோஷியல் மீடியால அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எல்லாம் விளையாடி இருக்காரு, அந்த வீடியோ போட்டிருக்காரு. எந்த பிரச்சாரத்துக்கு போனாலுமே அந்த மக்கள் கூட இருக்க மாதிரி அந்த சோஷியல் மீடியா அந்த டீம் இருக்குல்ல, அவங்க வந்து இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, அப்ப தெரியாதா ஒரே விஷயம் தான், அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை பத்தி சொல்றாரு. அதுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் எதுவுமே இல்லை, அதை வந்து மறைக்கிறதுக்கு சில பேர் வந்து உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ உயர் பதவிகள்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வச்சுக்கிட்டே போறாரு. ರಣವಿರೋ ದಡಯಂ ಕಣ್ಣು ಬುದ್ಧಿಯಾಸ ನಿಳದಾರಿ ಅದರ ಹಿರಗೆವಲ್ವಲ ಬುದ್ಧಿಯಾಸ ನಿಳದಾರಿ ಹಿರಗೆವಲ್ವದಾನ ಅರ ಪಾಸ್ಕುದ ಪ್ರಹಾರೆ ತೊರತುರು ವಸಂಗರ ಪಾಯಟ ಏಳಪುಡುಗಳ ವಾಡಿಗಲ್ಲ ಪಾಸ್ಕುದ ಪ್ರಹಾಟ ತೊರತುರು ವಸಂಗರ ಪಾಯ ಹಿರಗೆವಲ್ವದಾನ ನಿದಹಸ್ಕಲ್ಲ ಬುದ್ಧಿಯಾಸ ವಾರ್ತಾ ದೀಪಾಯ ಹಿರೇದಾನ මොකක්ද ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය? එහෙනම් අපි ආණ්ඩුවට කියන්නේ කරුණා කළා මෙරටේ බුද්ධියංශය දුර්වල කරන්න ලෑස්ති වෙන්න එපා. බුද්ධියංශය දුර්වල කරන්න එපා. අද බලශක්තිය පිළිබඳ ආණ්ඩුවේ ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. තවම ආණ්ඩුව බලශක්තිය නිෂ්පාදනය කිරීම වැඩි කරන අවශ්‍ය වැඩපිළිවෙල ආරම්භ කළා නැහැ අපේ ආණ්ඩුවේ. පහුගිය ආණ්ඩුව කරගෙන ආපු වැඩසටහනවත් ඉදිරියට යන්නේ නැහැ. ඩීසල් බලාගාරවලින් ඩීසල් බලාගාරවලින් වැඩි මිලකට විදුලි උත්පාදනය කරන එක තමයි ආණ්ඩුවේ සරස්ම. ගේන ගල්ලංගුරු නැව් 1ද 2ද 3ද 4ද ඔක්කොම බාල ගල්ලංගුරු ගේන්නේ. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இந்த இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் கூட அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து அதை ஒரு ட்ரிக்காகவே யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சோஷியல் மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அதிகம். இதை வந்து ஒரு மேடையில் நாமல் ராஜபக்ஷவே சொல்லியிருப்பார். இளைஞர்களை வந்து நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, வேலை எடுத்து தாரோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இளைஞர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட இப்போ வரைக்கும் விமர்சனமாக இருக்குது. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் எப்போவுமே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்
அந்த அதிக அளவில் நடந்துக்கிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு மேடையில் போயிட்டு பேசினாலும் கூட அது அவங்களுடைய யூடியூப்லையா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும் லைவ் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாட்டில் போய் அவங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுருந்தா கூட அதை வந்து லைவில் போட்டு அந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க அப்போது தேர்தல் பிரச்சாரம் செஞ்சப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி. அதே மாதிரி இப்போ நாமல் ராஜபக்ஷவும் வந்து ஆரம்பிச்சிருக்கதை எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஓகே, இவர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த ரணில் விக்ரமசிங்க அவரும் வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அதிகமாக இருக்கு. இப்போ அதுலயும் குறிப்பா அந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ம். அவங்கள தான் பிடிக்கிறாரு. ஆமா. என்ன சொல்றது, பையன் பிடிச்சிட்டான் டெக்னாலஜிப்பா அப்படின்னு வந்து அயன் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதே ஆமா. மாதிரி தான் இந்த ரீட் வித் ரணில் அப்படின்ற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து செய்யறாரு. செஞ்சுட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸோட கனெக்ட்ல இருக்காரு. ம். நான் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2029 29க்காக. அதை தான் டார்கெட் பண்ணி எல்லாருமே இப்ப அந்த நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு வராங்க. ஸோ இப்படியான பின்னணியில் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஒரு பெரிய ஹூக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவங்க அதை கை வச்சதுனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ வரவேற்பு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு விசாரணை வந்ததுனால தான் யார் யாரெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க, யார் யாரெல்லாம் ராஜபக்ஷக்களுக்கு ஆதரவாக இத்தனை நாள் வெளியில் எதிராக நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சிச்சு. இப்போ விமல் வீரவங்ச, உதய கம்மன் பிள்ளை, அதை தாண்டி எல்லாருமே வந்து இப்போது சுரேஷ் தலைவுக்கு ஆதரவாக பேசினவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் ராஜபக்ஷ தரப்புக்கு எதிரானவங்களாக தான் இருந்தாங்க. அப்படின்னா மேடையில் ராஜபக்ஷக்களை திட்டினவங்களாக தான் இருந்தாங்க. மொட்டு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தின்னு பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன எல்லாம் ஒரு கூட்டம் தான் அப்படிங்கிறது வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா இப்போ தேசிய மக்கள் சக்தி மற்ற எல்லாருமே ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ அதை தாண்டி இந்த ராஜபக்ஷ தரப்பு எப்பயாவது முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில் விடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. அதை தாண்டி தான் இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ போயிட்டு நீதிமன்றத்தில் இல்லை என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரே போயிட்டு முன்னிலையாகியிருந்தார். நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் அப்போது அன்னைக்கு தகவல் வரும்போதே அதை மறைச்சவங்க இன்னைக்கு உயர் பதவிகளில் இருக்காங்க. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அந்த தகவல்களை மறைச்சவங்க சரின்னு பார்த்தா இப்போ சிறையில் தானே அடைக்கப்படணும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கு. விடுதலை செய்யப்பட்டு உளவுத்துறை அறிக்கைகளை வழங்கினவங்க இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. யார், சுரேஷ் தலைவர் தான் சொல்கிறார். அவர் வந்து இப்படி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடக்க போகுது, அது வந்து உளவுத்துறை தகவலை வழங்கினார், ஆனால் இப்போ அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் பேர் சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாரு. இதுதான் அரசாங்கத்தோட கொள்கை ரீதியான அரசியலா அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. அதான் சுரேஷ் அலையை பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது. இவர் இருக்கார் இல்லையா, சரத் பொன்சேகா வந்து சொல்லியிருக்காரு. சுரேஷ் அலையை வந்து அவர் ராணுவத்தில் இருக்கும்போது ஒரு புலனாய்வு தகவல் கொடுத்தாரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ விடுதலை புலிகள் இயக்கத்தில் வந்து 9,000 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காரா. ஆனால் அவர் வந்து அப்போ நம்பலையா சரத் பொன்சேகா அவர்கள் வந்து சில விஷயங்களை செஞ்சு தகவல் தேடி பார்க்கும்போது தான் 30,000 பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்போ அவர் சொல்றாரு, இவர் வந்து ராணுவத்துல இருந்து இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் ராணுவத்துல இருந்தாரு என்றதை விட வந்து சரத் பொன்சேகா இருந்தார் இல்லையா, அவர் கூட இருந்ததுதான் உண்மை. அவர் வேற எதுவுமே இந்த யுத்தத்துக்காகவோ நாட்டுக்காகவோ அவர் இன்னுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவரை தான் மாவீரனா இப்ப சில பேர் வந்து சித்தரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கொஞ்ச நாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்ப அதுவும் இல்ல. நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி சுரேஷ் சலை இப்போ வந்து தீவிர சிகிச்சையில இருக்காரு அப்படின்னும் அரசாங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அந்த விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. எதிர்வரும் நாட்கள்ல தெரிய வரும் யார் இதோட மிக முக்கியமான சூத்திரதாரி யாரு, ராஜபக்ஷ குடும்பத்தோட முக்கியமான புள்ளி யாரு. அதாவது இப்போ வெளிப்படையாவே சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வந்து ஒரு பயங்கரவாத குழுவால நடத்தப்பட்டது கிடையாது. அரசியல் அதிகாரத்துக்காக, ஆட்சியை கைப்பற்றதுக்காக அதுக்கப்புறம் வந்த அரசியல்வாதிகளாலேயே நடத்தப்பட்டது தான், ஒரு கூட்டணியால் நடத்தப்பட்டது தான் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே இப்போ எல்லாரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து யாருக்கு வந்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படிங்கிறத தாண்டி யாருக்கு எடுக்கிறாங்களோ இல்லையோ இந்த பசில் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்போ கைது செஞ்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பிடியாணை ஒன்று பிறப்பிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்றதுக்காக அவர் வந்து கைது செய்ய முடியாமல் இலங்கை போலீஸ் திணைக்களம் இருக்குல்லையா, அவங்க கொஞ்சம் பெக் அடிக்கிறாங்க அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். அதாவது முன்னோக்கி போகாம பின்னோக்கியே சென்றுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து அவருக்கு இன்னொரு பிடியாணையும் வந்து 2வது தடவையாகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இப்ப சரி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லாட்டி அவருடைய உடல்நிலையை பார்த்து சில வேளை பாவம் பார்த்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல. சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லும்போது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கடந்த காலத்தை வந்து பார்க்கும்போது அவங்கள எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டமா இருக்க முடியாது இல்லையா. ஸோ சட்டம் எல்லாருக்கும் சமம்னா பெசில் ராஜபக்சேவுக்கு பிடியாணை பிறப்பிச்சிருந்தா அவர் எந்த நாட்டில் இருக்காரோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவர் வந்து நாட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா அவங்க ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து எழும்பியிருக்கு. பார்க்கலாம் இதுக்கு என்ன அவங்க வந்து பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. ஆமா. அதாவது பிரவுன்ஸ் ஹில் ஹோட்டல் தொடர்பா தான் இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 பிடியாணை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூடி விரைவில் வந்து அவரையும் கைது செய்வாங்க அப்படிங்கிறதான். அவர் வாடுறாரோ இல்லையோ, சரின்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு குழு போயிட்டு அவரை வந்து கைது செஞ்சுட்டு வரணும். ஏன்னா அது மாதிரி தான் இத்தனை நாட்களும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இனிமே எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி இப்போ நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு சிஐடி குழுவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் சேர்ந்து விசாரணை அதிகாரிகளும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. இந்த ஏர்பஸ் ஊழல் ஒப்பந்தம் வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக சாட்சியங்களை தேடுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது நேற்றைய தினம் நாங்கள் சொல்லியிருந்தோம் மிக முக்கியமான ஒரு சந்தேக நபரான நிமல் பெரேரா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளில் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. கபில சந்திரசேனவோட மனைவி அவங்களும் இந்த வழக்கில் வந்து முக்கியமான ஒரு சந்தேக நபர். அவங்கள தேடியும் போயிருக்கலாம், அவங்களையும் கைது செஞ்சுட்டு கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இப்போ இதே எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போது ஏர்பஸ் ஊழல் ஒப்பந்தம் அதுவும் ஒரு ஊழல். கிட்டத்தட்ட பெசில் ராஜபக்ஷ செஞ்சிருக்கதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் தான். 2 வழக்குமே ஊழல் தொடர்பான வழக்குகள் தான். அப்போ அவங்கள கைது செய்கிறதுக்கு ஒரு விசாரணை அதிகாரிகள் குழு போகுதா இருந்தா, பெசில் ராஜபக்ஷவை கைது செய்கிறதுக்கும் முறையான விதத்தில் விசாரணை அதிகாரிகள் போயிட்டு ஒரு வாக்குமூலம் பதிவு செஞ்சுட்டு அவர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அவருடைய கைதும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஜனாதிபதி சொல்ற மாதிரி சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அண்மையில ஜனாதிபதி வரும்போது அதை வேற ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தார். பிடியாணை பிறப்பிச்சவங்க எல்லாருமே நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வருவோம்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, நாங்க கூட்டிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஆக்ஷன் இறங்க மாட்டேங்கிறாங்க. பாப்போம் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ஆக்ஷன் இறங்கினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. ஸோ இப்படியான சம்பவங்கள் இப்படியான செய்திகள் தான் இன்னைக்கு நாளில் பதிவாகி இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம வந்து முழுமையாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி நாளைய தினமும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம். சரி, நாளைய தினம் சந்திக்கலாம். பை பாய். ஓகே.